இப்போ வந்து குரோனிக் மைலாய்டு லூக்கேமியா பற்றி பார்க்க போகிறோம். குரோனிக் மைலாய்டு லூக்கேமியானா வந்து இதுக்கப்புறம் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் வந்து ப்ரொசீடட் ஆகுது. குரோமோசோம் 9, குரோமோசோம் 12, குரோமோசோம் 22 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெலடோன் தீஸ் ஆர் த பேசஸ் ஆஃப் த பிசிஆர் பிராக்கெட் காலர் ரீஜனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிராக்கெட் காலர் ரீஜனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் வந்து மைலாய்டுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லு, மைலாய்டு ஸ்டெம் செல், அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபாய்டு ஸ்டெம் செல் இருக்குது. மைலாய்டு ஸ்டெம் செல்லில் வந்து அதுக்கப்புறம் எரித்ராய்டு சீரீஸு, அதுக்கப்புறம் மெகா கேரியோசைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிரானுலோசைட்ஸ்ன்னு இருக்குது. கிரானுலோசைட்ஸில் எப்படி சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் வந்து இட் இன்ஹிபிட் த அப்போப்டோசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எபிலிட்டி ஆஃப் த அதுக்கப்புறம் ஏபிஎல் இஸ் ஆக்ட் அஸ் அ டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன் இருக்குது. எபிலிட்டி ஆஃப் த ஏபிஎல் இருக்கா. ஏபிஎல் வந்து டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் ஆஃப் த ஏபிஎல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபிலமெண்ட் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மைக்ரோ ஃபிலமெண்ட் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டன் தான் வந்து குரோனிக் மைலாய்டு லூக்கேமியாவில் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் என்னதுன்னா தீஸ் ஆர் த ஆல்டர்னேஷன் RA, அதுக்கப்புறம் RAS வந்து அதுக்கப்புறம் வந்து ON ஆன்கோஜெனிக். தீஸ் ஆர் த ஆல்டர்னேஷன் ஆஃப் த MYC ஆன்கோஜன் இஸ் ரிலீசஸ் டு த சைட்டோகைன்ஸ் இஸ் ILB. தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இன்ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் த டியூமர் சப்ரசன்ட் டு த பேஷண்ட்டாக இருக்குது. டியூமர் சப்ரசன்ட் டு த பேஷண்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்னென்னா அனிமியா வந்து பேலா டிஸ்னியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து இதெல்லாம் இருக்குது போட்டுக்கலாம் இந்த ஹெட்டிங்கில். அதுக்கப்புறம் டிஎன்ஏ பைண்டிங். அதுக்கப்புறம் வந்து சிம்டம்ஸ்ன்னு போட்டுட்டு ஹைப்பர் மெட்டபாலிசமாக இருக்குது, வெயிட் லாஸாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அனாரெக்சியாவாக இருக்கிறாங்க, ஸ்ப்ளீனோமெகலி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் டைட்னஸ் போட்டுக்கலாம். லெஸ் காமன் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் கவுட் வந்து போட்டுக்கலாம். வைரல் டிஸ்டர்பன்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜுவீனியல் சிஎம்எல் வந்து லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த டர்ன் ஆஃப் ஸ்ப்ளீனோமெகலி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் பிளட் பிக்சர்ன்னு இருக்குது. பிளட் பிக்சர் அண்டு போன் மேரோ பிக்சர்னு தனியாகவே இருக்கும். போன் மேரோ பிக்சர்னு இருக்கும். போன் மேரோ பிக்சர் வந்து பேஜ் நம்பர் அதுக்கப்புறம் வந்து 214, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 211 இருக்குது. 211 மைலாய்டு லுக்கிமைடு ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. லுக்கிமைடு ரியாக்ஷனாக வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸசிவ் பெரிஃபரல் பிளட் இந்த ரியாக்ஷன்ஸ் தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து லுக்கீமியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளீனோமெகலி, அதுக்கப்புறம் லிம்ஃபோஅடினோபதின்னு இருக்குது. இப்போ வந்து இதோட அதுக்கப்புறம் இது வந்து 12.11 என்ன சொல்கிறாங்க 24.11. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரிஸில் வந்துருக்குது. போன் மேரோ டயக்ராம் இல்லை. அதுக்கப்புறம் அக்யூட் மைலாய்டு லூக்கேமியா, குரோனிக் மைலாய்டு லூக்கேமியான்னு இருக்குது. மார்ஃபாலஜியில் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து போட்டாச்சா. அதுக்கப்புறம் வந்து அனீமியா வந்து இஸ் அ மாடரேட் ஆஃப் த டிகிரி. அனீமியா இஸ் அ மாடரேட் ஆஃப் த டிகிரி. அதுக்கப்புறம் வந்து மாடரேட் ஆஃப் த டிகிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாடரேட் ஆஃப் த டிகிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் பிளட் செல்லில் வந்து 20 இருக்குது. குரோனிக் ஃபேஸஸ் ஆஃப் த சிஎம்எல் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎம்எல் இருக்குது. பிளாஸ்டிக் ஃபேஸஸ் ஆஃப் த சிட்ரஸ். அதுக்கப்புறம் வந்து சிஎம்எல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் சிட்ரஸ் சிஎம்எல் இருக்கா. இது வந்து பிளேட்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போன் மேரோ எக்ஸாமினேஷனில் ஒயிட் பிளட் செல்லில் வந்து சிஎம்எல் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சிஎம்எல் பிளாஸ்டிக் சிரோசிஸ் வந்து அதிகமாக இருக்குது போல் ஒயிட் பிளட் செல்லில். இப்போ வந்து இதோட பிளேட்லெட்டில் என்ன போட்டிருக்கோன்னா பிளேட்லெட் வந்து நார்மலாக தான் இருக்குன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் செல்லுலாரிட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹைப்பர் செல்லுலாரிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் மைலாய்டு செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸிங் இந்த மைலாய்டு எரித்ராய்டோட செல்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எரித்ரோபோய்சஸ் வந்து அதுக்கப்புறம் நார்மோபிளாஸ்ட் பட் த ரிடக்ஷன் ஆஃப் த எரித்ரோபாய்டிக் செல்ஸ் இருக்குது. மெகா கேரியோசைட்ஸ் இருக்கா. மெகா
கேரியோசைட்ஸ்னு போட்டுக்கணும். சைட்டோஜெனிக்கில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. சைட்டோஜெனிக் தான் வந்து சைட்டோஜெனிக்கில் குரோமோசோமோட சைட்டோஜெனிக் வந்து இந்த மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்குது. இது வந்து சைட்டோஜெனிக்கில் வந்து இந்த மாதிரி ஃபியூஷன் நடக்குது. இந்த குரோமோசோமத்தில் வந்து 22 இந்த இடத்துல வந்து பிசிஆர் ஏபிஐ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபியூஷன் ஆஃப் த ஜீன் ஆஃப் த பார் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சிஎம்எல் குரோமோசோம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைட்டோகெமிஸ்ட்ரி தீஸ் ஆர் த சிக்னிஃபிகண்ட் ஆஃப் த ஃபைண்டிங் ஆஃப் த ஸ்ட்ரெயின் அண்ட் த ரிடக்ஷன் ஆஃப் த நியூட்ரோஃபில் ஆஃப் த அசினோஃபிலிக் தீஸ் ஆர் த ஃபேஸஸ் வந்து இருக்குது. அண்ட் அதர் என்விரான்மெண்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் வந்து டயக்னாசிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஜென்ரல் தெரப்பி வந்து அதுக்கப்புறம் வந்து இமாட்டினிப் ஓரல் தெரப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அல்லோஜெனிக் போன் மேரோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா கீமோதெரப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலிசைட்டமியா பாலிசைட்டமிக் விரியான் இருக்குதா, இதோட ஒரு டெஃபினேஷனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா வந்து இதை பார்த்துக்கலாம். முதல்ல வந்து லுக்கீமியானா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். லுக்கீமியானா என்னென்னா, இது வந்து ஒரு கேன்சர் டெவலப்டு போன் மேரில் வந்து இருக்கிறது தான் வந்து லுக்கீமியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த டபிள்யூபிசி தான் வந்து லுக்கீமியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்டு ஆன் தி மைலாய்டு லுக்கீமியா, லிம்ஃபாய்டு லுக்கீமியான்னு இருக்குது. மைலாய்டு லுக்கீமியா வந்து ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த மைலாய்டு லைனு, லிம்ஃபாய்டு லுக்கீமியா வந்து ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த டி அண்ட் பி செல்ஸ் வந்து ப்ராலிஃபரேஷன் இருக்குது. அக்யூட் லுக்கீமியா வந்து பிளாஸ்ட் செல் வந்து அதுக்கப்புறம் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் வந்து குரோனிக் லுக்கீமியா வந்து இம்பேர்டு லியூகோசைட்டு, அதுக்கப்புறம் வந்து சிமிலர் அப்பியரன்ஸ் ஆஃப் த மேஸ்ட் செல், லேக் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வந்து லேக் ஆகுது. குரோனிக் லுக்கீமியா வந்து லேக் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து லேக்காக இருக்கிறது தான் வந்து பிரச்சனையே. குரோனிக் மைலாய்டு லுக்கீமியா வந்து லேக் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சிம்டம்ஸ் வந்து ஃபெட்டிக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து போன் பெயின், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்டம்ஸ் வந்து ஃபெட்டிக்காக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷனாக இருப்பாங்க, போன் பெயினாக இருப்பாங்க. ஹெப்படோஸ்பிளினோமெகலி, டயக்னோசிஸ் ஆஃப் த லுக்கீமியா வந்து பிளட் ஸ்மியர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போனில் வந்து பயாப்சி பார்ப்பாங்க, பிளட் ஸ்மியர் அண்ட் போனில் வந்து பயாப்சி பார்ப்பாங்க. அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா பற்றி பார்க்க போகிறோம். அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாவில் வந்து இது வந்து ஹெட்ரோஜினஸ் டிசீஸாக இருக்குது. இது வந்து மெலிக்னன்ட் ஆஃப் த மைலாய்டு இந்த பிளாஸ்டாக இருக்குது. லெபார்டரி டயக்னோசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து பிளட் பிக்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோஜெனிக் இன்வெஸ்டிகேஷனாக இருக்குது. அனிமியா வந்து நார்மோக்ரோமிக், அதுக்கப்புறம் வந்து மாடரேட் ரெட்டிகுலோசைட்டாக இருக்குது. த்ரோம்போபிளாஸ்ட் வந்து மோஸ்ட் ஸ்பான்டேனியஸ் ஹெமரேஜிக்காக இருக்குது. வந்து அதுக்கப்புறம் வந்து த்ரோம்போபினியாவாக இருக்குது. இந்த கொயாகுலேஷன் அவைலபிலிட்டி இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இருக்குது. டபிள்யூபிசியில் வந்து அதுக்கப்புறம் 10 to 4,000 செல், அதுக்கப்புறம் செல் கவுண்ட் வந்து இருக்குது. 10 to 4,000 செல் கவுண்ட் வந்து டபிள்யூபிசி கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து இதோட பிளட் ஸ்மியர் வந்து அதுக்கப்புறம் வந்து மெகலோபிளாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரியோ ராடுன்னு சொல்கிறாங்க. ஆரியோ ராடுன்னு ஒரு ராடு இருக்குது. ஆர்ஸ் ராடு மைலோபிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மைலோபிளாஸ்ட்ன்ட்டு இருக்குது. ஆர்ஸ் ராடு மைலோசைட்ஸ்ன்னு இருக்குது. மைலோபிளாஸ்ட்டு இருக்குது. போன் மேரோ வந்து ஹைப்பர் செல்லுலாரிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரை டேப் அக்கராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, லுக்கீமியா செல்ஸ் வந்து 20% ஆஃப் பிளாஸ்டின் நேரோவாக இருக்குது. 30% ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்ட் ஆஃப் போன் மேரோ வந்து 30% ஆஃப் பிளாஸ்ட் ஆஃப் போன் மேரோ வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. போன் மேரோவில் வந்து 30% வந்து இருக்குது சைட்டில். அதுக்கப்புறம் எரித்ரோபாய்சிஸ் வந்து செல் வந்து ரெடியூசஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரோபியோசிஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டோபியோசிஸ் மெகலோபிளாஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்குது. மெகா கேரியோசைட்டு ரெடியூசஸ் அண்ட் ஆப்சென்ட்டாக இருக்குது. சைட்டோஜெனிக்காக இருக்குது. சைட்டோஜெனிக்கில் வந்து கேரியோடைப்பிக், அதுக்கப்புறம் வந்து M3 கேசஸ் வந்து 3 அப்நார்மாலிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபீனோட்ரோப்பின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து
இம்யூனோஃபினோட்ரப்பின்னு சொல்கிறாங்களா, இம்யூனோஃபினோட்ரப்பியாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லுக்கியூமைட் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஹெமடாட்டிக் அனீமியா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா லுக்கிமைடு, அதுக்கப்புறம் வந்து லுக்கிமைட் ரியாக்ஷன், அது குரோனிக் மைலாய்டு லுக்கீமியா. லுக்கிமைட் ரியாக்ஷனுக்கும் குரோனிக் மைலாய்டு லுக்கீமியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, WBC கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் இப்போ லெஸ்ஸர் தென் 50 தான் இருக்கும் லுக்கிமைட் ரியாக்ஷனில். குரோனிக் மைலாய்டு லுக்கீமியாவில் வந்து யூஸ்வலி வந்து கிரேட்டர் தென் 50 தான் இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில் வந்து ப்ரெசென்ட், அதுக்கப்புறம் வந்து பட் டிக்ரீசிங் இந்த ரெசல்யூஷன் ஆஃப் த டிசீஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எசினோஃபிலிக் பேசோஃபிலிக்காக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேபி ஆப்சென்ட்டாக இருக்குது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த அதுக்கப்புறம் வந்து இம்மெச்சூர் செல் ஃபியூ அண்ட் மெனியாக இருக்குது. இந்த எவிடென்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் வந்து டாக்ஸிக் கிரானியூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்க்ளூஷன் பாடி ஆப்சென்ட்டாக இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து அண்டர்கோயிங் டு தட், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் வந்து அண்டர்கோயிங் டிசீசஸ் டு த ஸ்ப்ளீனோமெகலி. அனீமியா வந்து மைல்டு அண்ட் சிவியராக இருக்குது. கேரியோ டைப் வந்து நார்மல் அப்நார்மலாக இருக்குது. கேரியோ டைப் வந்து நார்மல் அப்நார்மல் தான். அதுக்கப்புறம் வந்து மைல்டாக இருக்குது, அனீமியா வந்து மைல்டாக இருக்குது, இதில் நல்லா சிவியராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் வந்து டிசீஸ் வந்து இஸ் அண்டர்கோ டு தி ஸ்ப்ளீனோமெகலி. அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கும். எவிடன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து டாக்ஸிக் கிரானியூல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டல் இன்க்ளூஷன் பாடிஸும் இருக்கும். அண்ட் ஆப்சென்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. குரோனிக் மைலாய்டு லுக்கீமியானா வேறு எதுவுமே இல்லை. குரோனிக் மைலாய்டு லுக்கீமியானா என்னதுன்னா இன்க்ரீசிங், அதுக்கப்புறம் என்னதுன்னா இட் இஸ் காசஸ் ஆஃப் த சிம்டம்ஸ் இஸ் ஃபெட்டிக்ஸ், சிமிலர் அப்பியரன்ஸ் ஆஃப் த மெச்சூர் செல்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. லியூகோசைட் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். பிளாஸ்ட் செல் கவுண்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும். லியூகோசைட் கவுண்ட் வந்து பெருசாகவே இருக்கும். எப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து லியூகோசைட் கவுண்ட் வந்து பேசோஃபில் எசினோஃபில் வந்து அதிகமாக இருக்கும். வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். அனிமியாவில் வந்து மாடரேட் டிகிரியாக தான் இருக்கும். WBCயில் வந்து 2000 வந்து அப்ராக்சிமேட்லி 2 லேக்கில் வந்து அப்ராக்சிமேட்லி இருக்கும். குரோனிக் ஃபேஸஸ் ஆஃப் மைலாய்டு லுக்கீமியா, பிளாஸ்டிக் ஃபேஸ் ஆஃப் மைலாய்டு லுக்கீமியான்றது. குரோனிக் ஃபேஸ் ஆஃப் மைலாய்டு லுக்கீமியா வந்து அதுக்கப்புறம் வந்து மைலோ ப்ராலிஃபரேட்டிவ் டிசார்டர் வந்து இருக்குது. பிளாஸ்டோஃபிலிக்கில் வந்து இது சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் கவுண்ட் மே பி நார்மல் பட் இஸ் ரைசஸ் டு தி about of half கேசஸில் வந்து half of the கேசஸில் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் த கேசஸில் இருக்குது. செல்லுலாரிட்டி லெவல் வந்து ஹைப்பர் செல்லுலாரிட்டியாக தான் இருக்குது. மைலாய்டு செல்லில் வந்து தீஸ் ஆர் தி மைலாய்டு எரித்ராய்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எரித்ரோபோரோசிஸில் வந்து எரித்ரோபோரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து நார்மோபிளாஸ்டிக், எரித்ரோபோரோசிஸ் நார்மோபிளாஸ்டிக் பட் த ரிடக்ஷன் ஆஃப் த எரித்ரோபோயசிஸாக இருக்குது. மெகா கேரியோசைட்டில் வந்து தீஸ் ஆர் த காம்போசிஷன், இட் இஸ் யூஸ்வலி ஸ்மாலர் இந்த சைஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் சைட்டோஜெனிசிட்டி வந்து தீஸ் the study of the blood and bone marrow cell show the categorized in the chromosomal abnormalities வந்து இருக்குது. சைட்டோகெமிஸ்ட்ரி வந்து அப்புறம் only the significant finding of the cytochemical stain is reduces the source of neutrophil alkaline phosphatase. அப்புறம் NAP நியூட்ரோஃபில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் வந்து இருக்குது சைட்டோகெமிஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் வந்து ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் வச்சு எடுப்பாங்க. இந்த அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து விட்டமின் B12, அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் யூரிசீமியா இருக்கான்னு பார்ப்பாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா, இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஓரல் தெரப்பி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ATP பைண்டிங் சைட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டேரெக்டாக போய் BC, அதுக்கப்புறம் BCR ALBயில் வந்து டேரெக்டாக போய் பைண்டிங் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அலோஜிக் போன் மேரோ ஸ்டெம் செல், தீஸ் ஆர் தி போன் மேரோ ஸ்டெம் செல் டு தி டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா கொடுப்பாங்க, கீமோதெரப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கீமோதெரப்பி அண்ட் அதரில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா வந்து இது வந்து ஒரு ஃபேப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க. 30% ஆஃப் பிளாஸ்ட் செல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
ஓகே, இப்போ இதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இது வந்து டியூ டு போன் மேரோ ஃபெயிலியரில் வந்து ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ப்ளீடிங் அனிமியாவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது பேலாறு அதுக்கப்புறம் லெகசி அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா இட் இன்டியூசஸ் டு தி மவுத். ஃபீவராக இருந்துச்சுன்னா தீஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு த இன்ஃபெக்ஷன் இன் த அக்யூட் லுக்கீமியா. பட் சம்டைம்ஸ் sometimes the sometimes the muscle mouth வந்து thought skin respiratory and other side. The fever is generally attributed to the infection in the acute leukemia, but someone's time is over to the abscess of the infections due to the organ infiltration வந்து pain and tenderness of the bone. Pain and tenderness of the bone வந்து these are the tendons to the bone in craft of the sub பெரியாஸ்ட்ரியலில் வந்து இருக்கும். இன்ஃபில்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா லிம்ஃபோடினோபெத்தின் இருக்குது ஸ்பினோமெகலின் இருக்குது அதுக்கப்புறம் ஹெப்படோமெகலின் இருக்குது அதுக்கப்புறம் வந்து லியூகாமிக் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த கிட்னின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து கம் ஹைப்பர்ட்ரோபின் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குரோமா கிரானுலோமைட்டிக் சார்கோமான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெனிஞ்சியல் இருக்குது. இதில் வந்து பிளட் ஸ்மியரில் வந்து போட்டோன்னா பிளட் பிக்சர்னு போட்டோன்னா இது வந்து அனீமியாவில் வந்து நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் த்ரோம்போசைட்டோபினியாவில் வந்து இது வந்து த்ரோம்போசைட்டோபினியாவாக இருக்குது. அதில் வந்து என்ன பார்த்துருந்தோம், அதில் வந்து WBC பார்த்துறோமா, இதில் வந்து த்ரோம்போசைட்டோபினியா இருக்குது. WBC பிளட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து இது WBC பிளட் வந்து எப்படி இருக்குன்னா தீஸ் ஆர் த ரேஞ்ச் வந்து 25% ஆஃப் த பேஷண்ட் வந்து WBC கவுண்ட் இஸ் ப்ரெசென்ட் இந்த ரெடியூசஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா போன் மேரோ எக்ஸாமினேஷன் வந்து செல்லுலாரிட்டி லுக்கீமிக் எரித்ரோபாய்சிஸ் மெகா கேரியோசைட்டு அதுக்கப்புறம் வந்து சைட்டோஜெனசிட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ ஃபீனோடைப்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செல்லுலாரிட்டி இது வந்து ஹைப்பர் செல்லுலாரிட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளட் டாப்பு ட்ரை டாப்னு இருக்குது. செல்லுலாரிட்டியில் வந்து பிளட் டாப்னு இருக்குது ட்ரை டாப்னு இருக்குது. பிளட் டாப்பில் வந்து லுக்கீமிக் செல்ஸ்ன்னு இருக்குது. எரித்ரோபாய்சிஸ் செல்ஸ் இஸ் ரெடியூசஸ் டு தி அதுக்கப்புறம் வந்து டிஸ் எரித்ரோபாய்சிஸ் மெகலோபிளாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெகா கேரியோசைட்ஸ் இருக்குது. மெகா கேரியோசைட் ரெடியூஸ்டு இன் த ஆப்சென்ட்டாக இருக்குது. சைட்டோஜெனிசிட்டியில் வந்து இந்த குரோமோசோமல் அனலைசிஸ் ஆஃப் த சில்வர் தீஸ் ஆர் த லுக்கீமிக் செல்ஸ் அண்ட் த போன் மேரோவாக இருக்குது. கேரியோடைபிக் அப்நார்மாலிட்டிஸ் இந்த 75% ஆஃப் த காசஸாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து M3யில் வந்து M3 M4 E0வில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ ஃபினாமினா அதுக்கப்புறம் வந்து ஃபீனோடைப் AML செல்ஸ் தீஸ் ஆர் த எக்ஸசிவ் CD செல்ஸாக இருக்குது. சைட்டோடாக்சிக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பெராக்சிடேஸ் சடன் பிளாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் என்டரேஸாக இருக்குது. ஆசிட் பாஸ்பேட்டேஸ் இருக்குது. பயோகெமிக்கலில் வந்து ஸ்மியர் அதுக்கப்புறம் வந்து முராமிடேஸ்ன்னு இருக்குது. இந்த சீரம் யூராசின் வந்துருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட் வந்து அனீமியா வந்து ஹெமரேஜோட ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த அனீமியா அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அனீமியா தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிளேட்லெட் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஃப்ரெஷ் பிளட் வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ப்ரொஃபிலாக்சிஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அப்புறம் வந்து புரோட்டோசோவன்ஸ் அதுக்கப்புறம் சைட்டோடாக்சிக் வந்து கொடுக்குறாங்க. சைட்டோடாக்சிக் ட்ரக்காக வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அட்ரினோமைசின் வந்து கொடுக்குறாங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து AML வந்து இருக்குது. அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா வந்து இருக்குது.